ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற மொபைல் இருக்குல்ல, சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா. ஸோ S22 அல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது தான். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு போனார். 30,000 கொடுத்து வாங்கிட்டு போனார். இப்போ 2,500 கம்மி பண்ணி வீடியோ போட்டு விற்க சொல்கிறாரு. அவருக்கு காசு தேவை, வேறு ஒன்றும். மொபைல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்தோம், நல்ல மொபைலு, நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி மொபைலும் தெளிவாக தான் இருக்குது. அவருக்கு தேவை இப்போ பணம். சரியா, பணம் தேவை. நாங்கள் வாங்கிட்டு இப்போ எங்ககிட்ட வாங்கினதோட 2,500 கம்மியாக தராரு. அப்படி தானேப்பா? சரியா, இது செக் பண்ணி காட்டு. 12 GB ரேமு, 256 கேபிள் கூட இருக்குது. இதுக்குள்ளே கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. மொபைல் தெளிவாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு 256 விலை வந்து 27,500, அதாவது 27,500. இந்த மாதிரி மொபைல் 32,000 30,000 போட்டால் கூட போயிடும். ஏன் சொல்கிறேன்னா, மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குல்ல. ஸோ அடிப்பட்டது, நொந்து போனது, நூலானதுலாம் நம்ம சொல்லலை. அப்படிலாம் இருந்தால் அதோட ரேட்டு உங்களுக்கே நம்ம போட்டிருக்கோம். இது ஒன்று எவ்வளோ, இது என்ன ப்ராப்ளம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இது வந்து எவ்வளோ போட்டிருக்கோம்னா 20,000 போட்டிருக்கோம். இது என்னென்னா கேமராக்குள்ளே போனால் மட்டும் ஆனால் ஹேங் ஆகும். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் மற்றதெல்லாம் ஓகே. ஸோ கேமராக்குள்ளே போயிடக்கூடாது, அப்படியே வெளியே வந்துடணும் தப்புன்னு, இல்லாட்டி ஹேங் ஆகிக்கும். மற்றபடி மொபைல் வந்து கால் பண்ண, பேச, வாட்ஸ்அப்பு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 20,000. சரியா, இதுவும் விற்காம தான் இருக்குது அது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. எல்லாமே செம ஷார்ப்பாக செம்மையாக இருக்குது. மொபைல் தெளிவாக இருக்குது. அதனால தான் இதோட ப்ரைஸு 27,500. சரியா?